Welcome students. This is chapter 12 Arrays and Structure part 3. In part 1 and 2 we have seen what are the arrays, how we can declare arrays and how we can handle the elements in the array. These concepts have been covered in part 1 and part 2 and this part 3 only about structure. Now students, just a small recap. Variables அப்படிங்கிறது தனித்தனி மெமரி லொக்கேஷன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் தனித்தனியாக நேம் இருக்கும். அதுவே அரேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட் ஆஃப் கண்டினியூஸ் குரூப் ஆஃப் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் ரெஃபர்ட் பை த சேம் நேம். அந்த இருக்கிற ஒவ்வொரு லொக்கேஷனும் அரே எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் அந்த அரே நேம் ஃபாலோட் பை அதனோட சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவோம். இது சிங்கிள் டைமென்ஷனல் ஆர் ஒன் டைமென்ஷனல் அரே. இதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரே டைப் ஆஃப் டேட்டா இருக்கும். டேட்டா வேறு வேறு இருக்கலாம், ஆனால் ஒன்று இன்டிஜர்னால் எல்லாமே இன்டிஜர் டேட்டா தான் இருக்கும். ஸோ சிமிலர் டேட்டா டைப், இதை வந்து ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதுவே அரே வந்து அரேஸ் ஆஃப் அரே, இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. இதுலேயும் எல்லாமே ஒரே மாதிரி டேட்டா டைப் இருக்கும். பட் ரோ பை ரோவாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டும் வந்து 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். எந்த ரோ அது எத்தனாவது காலமில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இதுவும் ஹோமோஜினியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் வேறு டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணும். இப்போ பாருங்கள், ஏஜ் வந்து 17 இருக்குது, நேமில் கேரக்டர் டைப்பாக இருக்குது, மார்க்கு இன்டிஜர். இங்கே மூணுமே வேறு டேட்டா டைப். ஒன்று இன்டிஜராக இருக்குது, ஒன்று கேரக்டராக இருக்குது. இப்போ இது நாம் இப்போ இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவீங்க ப்ரோக்ராமில். எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? இன்ட் ஏஜ். ஐ எம் ரைட்டிங் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி இட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, லெட் மீ இன்ட். இஸ் இட் விசிபிள்? இன்ட் ஏஜ் கொடுக்கணும், ஏஜ் கமா மார்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். தென் கேரக்டர் நேம் 4, எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபியூ வேரியபிள்ஸாக இருக்கனால இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி எனக்கு வேணும். தட் இஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் நான் ஸ்டோர் பண்ணும், 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு ஸ்டோர் பண்ணும், 100 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் இங்கே என்ன கொடுக்கலாம், அரேஸ் மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஏஜ் ஆஃப் 100, ஏஜ் மார்க் ஆஃப் 100, இங்கே வந்து அகெயின் ஒரு 100, நேம் 104 இப்படி டிக்ளேர் பண்ணால் ஒவ்வொன்றும் தனித்தனி செட் ஆஃப் அரேவாக இருக்கும். இப்போ நமக்கு இப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில், அவனோட நேம் ஏஜ் 17, அவனோட நேம், தென் அவனோட மார்க். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில், ஒரு செட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டை ஒரே ஃபார்மில் ஒரே கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும். வேறு டைப் ஆஃப் டேட்டா ஒரு செட்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்ட்டு ஐ வில் ஷோ யூ. இப்போ பாருங்கள், இப்படி தான் கொடுக்கணும். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஸ்ட்ரக்சருங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன கீவேர்ட்? ஸ்ட்ரக்ட். தென் இதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொடுக்குற நேம். தென் இதுக்குள்ளே கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஏஜ் ஸ்டோர் பண்ணணும், அது என்ன டைப்பு, ஃபஸ்ட்டு டைப்பு, அப்புறம் அது என்ன வேரியபிள். தென் நேம்னு ஒன்று ஸ்டோர் பண்ணணும், அது கேரக்டர் டைப்பு. தென் மார்க்ஸ்னு ஒன்று ஸ்டோர் பண்ணணும், அது இன்டிஜர் டைப். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்கிறோம். இதில் இருக்கிற ஏஜு, நேம், மார்க் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்டுக்கு பக்கத்தில் ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரக்சர் நேம் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் டேக்னு சொல்லலாம். இப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஆக்சுவலி நம்மளே ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ண மாதிரி. இப்போ இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அதே போல்
நம்மளே ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம இது தட் இஸ் த வே. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டைப் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டைப்பை வச்சு நம்ம எஸ் கமா டி கமா எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நேமை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அப்படிங்கிறோம். இந்த வேரியபிள் தனியாக ப்ரோக்ராம் யூஸ்வலாக இப்படி டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, வேரியபிள்ஸ் அதே ஃபார்மில் டிக்ளேர் பண்ணணும். இன்னொரு வே வந்து இப்படி கூட டிக்ளேர் பண்ணலாம் பாருங்கள். தட் இஸ் இங்கேயே டிக்ளேர் பண்ணி செமிகாலன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இந்த ஏதாவது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணணும், அது என்னென்ன டைப்புன்ட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நேமை வச்சுட்டு நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ரக்சர் வேரியபிள். அந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் டிக்ளேர் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ரக்சரோட அந்த ஃபார்மேட் எண்ட் ஆகிற இடத்துலையும் கொடுத்துக்கலாம். எத்தனை வேரியபிள் வேணாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேரியபிள் தான் க்ரியேட் பண்ணுறோமா, இதே ஃபார்மில் உங்களுக்கு 2 ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும்னா இன்னொரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ இன்புட் வாங்கணும்னா சிஇன் எஸ் டாட் ஏஜ் எஸ் டாட், இந்த எஸ்ங்கிறது என்னது, ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் எஸ் டாட் ஏஜ் எஸ் டாட் நேம். ஒரே சிஇனில் கொடுக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக சிஇன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கலாம். அதே போல் அவுட்புட்டும். ஸோ எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் மெம்பருக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேமை ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இது பண்ணணும், ஸ்ட்ரக்சர் நேம் டாட் மெம்பர் நேம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுற மெத்தட். ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 50 ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும்னா நம்ம இதைவே நம்ம அரேஸ் ஃபார்மில் இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் எஸ் ஆஃப் 5 அப்படின்னா ஒரே ஸ்ட்ரக்சரை 5 டைப்பு 5 ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். இதே ஒரே மாடலில் 5 ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் அரேஸ்க்கு சொன்ன மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், எஸ் ஆஃப் ஐ டாட் நேம் எஸ் ஆஃப் ஐ டாட் ஏஜ். ஐங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆகும், இந்த ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் 0, எஸ் 0 டாட் நேம் எஸ் 0 டாட் ஏஜ் எஸ் 0 டாட் மார்க்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு அரேயில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இது ஃபஸ்ட்டு அரேஸில் இருக்கிற டேட்டாஸ் வாங்கிக்கும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே I++க்கு வருமா ப்ரோக்ராம் கண்ட்ரோல், அப்போ ஐயோட வேல்யூ 1 ஆகிடும். கண்டிஷன் செக் பண்ணும், 1 இஸ் லெஸ் தேன் 4 தான். இப்போ ட்ரூவாக இருக்கிறப்ப உள்ளே வந்துட்டு மறுபடியும் S1 ஆஃப் நேம் S1 ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறப்போ இந்த செகண்ட் அரேக்கு இன்புட்டு வாங்கிக்கும், செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு இன்புட்டு வாங்கிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு till all the 4 structures are filled up. இந்த மாதிரி இன்புட் வாங்கிக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரையே அரே ஃபார்மில் இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் வாங்கிக்கலாம். இதே ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட், அதுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரக்ட் டிஓபி. ஸோ ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர் டிஓபியில் கேரக்டர் டே 2 மந்த் 2 இயர் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னா இங்கே பாருங்கள், எஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் டிஓபியில் டேவை ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஃபார்மில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் நேம் டாட் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் நேம் டாட் டே இந்த ஃபார்மில் வி கேன் ஆக்சஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம நேம் கொடுக்குறோம்ல ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். தட் இஸ் இங்கே நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா இது நேம்டு ஸ்ட்ரக்சர். இதுவே இங்கே நம்ம நேம் கொடுக்காம இப்போ இங்கே டைரெக்டாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இங்கே வந்து நேம் கொடுக்காமலும் இருக்கலாம். டெலீட், நேம் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் கால்ட் அனானிமஸ். இதை என்னன்னு சொல்லுவோம்னா நேம் கொடுக்காட்டி தட் இஸ் கால்ட் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். இன்சர்ட் ஷேப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம், when you are not giving a name, that is called anonymous structure. So what is anonymous structure? If a structure is not given any name, that is called anonymous structure. Okay students, so have you understood this structure? Structure engadhu edukku use பண்ணுவோம், if you want to use to store, if you want to store lot of different data types, அது வந்து heterogeneous structure னு சொல்லுவோம். அரேங்கிறது homogeneous இல்லையா, அதே போல் இது structure என்னன்னு சொல்லுவோம், heterogeneous data type.
In that case, we can go for structure. How you create a structure? Using the keyword struct. Then whatever the members used, they are called structure member. Variables declared are called structure members. Then in the structure ku kudukra name structure tag. Illana structure, that is called structure tag or structure name nu solluvom. இதுதான் ஸ்ட்ரக்சர் நேம். தென் ஸ்ட்ரக்சர் நேம் கிரியேட் பண்ணக்கப்புறம் அதை வச்சு நம்ம எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். அதை அரேஸாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சருக்கு நேம் கொடுக்காட்டி தட் இஸ் கால்ட் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். நேம் கொடுத்தா நேம்டு ஸ்ட்ரக்சர். தென் how will you access each member? The members inside structure member, they are accessed using structure name dot member name. இந்த ஃபார்மில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமில். அதே இந்த மாதிரி அரேஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த அரே எஸ் ஆஃப் ஐ, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2 இந்த மாதிரி எஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டா அந்த ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஸ்ட்ரக்சர் கொடுக்கறத நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் வி ஷால் see that theory part. So what is a structure? Structure is a user defined which combination of data items with different data type. Different data types இருக்கிற ஐட்டம்ஸ் சேர்ந்தது தான் ஸ்ட்ரக்சர். ஸோ மிக்சட் டேட்டா டைப்ஸை ஒரே யூனிட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் மிக்சட் டேட்டா டைப்ஸ் டுகெதர் இன்டு எ சிங்கிள் யூனிட், தட் இஸ் ஸ்ட்ரக்சர். இந்த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன? when more than one variable is required to represent object of uniform data type, array யூஸ் பண்ணுறோம் யூனிஃபார்ம் டேட்டா டைப்பாக. பட் இஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அரேஸ்க்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தென் அரே cannot support. இஃப் மோர் தேன் ஒன் வேரியபிள் யூஸ் தே கேன் பி யூஸ்ட் இன் மெமரி பட் நாட் இன் adjacent லொக்கேஷன். தனித்தனி வேரியபிளாக கொடுக்கலாம், ஆனால் ஒரே கண்டினியூஸாக மெமரியில் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்போது என்னாகும்? டைம் கன்சியூம்ஷன், அந்த டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். ஏதாவது ஒன்று பர்டிகுலர் டேட்டா ஐட்டம் இல்லையா இருக்கான்னு பார்க்கறக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரோட பர்பஸ் என்னென்னா இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபெசிலிட்டி டு ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆஸ் அ பார்ட் ஆஃப் சேம் லாஜிக்கல் எலிமெண்ட் இன் ஒன் மெமரி சங்க் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஒரே செட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரே செட் ஆஃப் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சர்ச்சிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். Objects declared along with structure definition are called global objects. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, இங்கே கொடுத்தா அதுதான் global object அப்படின்னு சொல்லுவோம். Objects declared along with the structure definition. இந்த structure definition பக்கத்தில் இங்கே கொடுக்குறோம் இல்லையா வேரியபிள் நேம், அது வந்து global object. இப்போ இங்கே இருக்கிற வேரியபிள், ரோல் நம்பர், ஏஜ், வெயிட் இதெல்லாம் வந்து 3 வேரியபிள் ஸ்ட்ரக்சருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். தட் இஸ் ஹவு. இங்கே அந்த வேரியபிள் இங்கேயே கொடுக்கலாம், இல்லைன்னா யூ கேன் கிவ் பாருங்கள் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பைட்ஸ் மெமரி அலாட் ஆகுதுன்னு பாருங்கள். ரோல் நம்பருக்கு 4 பைட்ஸ், ஏன்னா இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். ஏஜுக்கு 2 பைட்ஸ். ரோல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம்? லாங்னு கொடுத்துருக்கனால 4 பைட்ஸு. டேவ் C++ல் டிவி C++ல் 4 பைட்ஸு. ஏஜுக்கு 2 பைட்ஸ். வெயிட்டு அதுவும் ஃப்ளோட்னு கொடுத்துருக்கனால 4 பைட்ஸ். ஸோ டோட்டல் பைட்ஸ் வந்து 10 பைட்ஸ் மெமரி அலாட் ஆகும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு. இது மாதிரி 2 மார்க்ஸில் கேட்பாங்க எவ்வளோ மெமரி அலாட் ஆகுதுன்னா இதுக்கு 4 பைட்ஸ், இதுக்கு 2 பைட்ஸ், இதுக்கு 4 பைட்ஸ். பிகாஸ் லாங்னு கொடுத்தாலே 4 பைட்ஸ், ஃப்ளோட்டுக்கும் 4 பைட்ஸ். ஸோ இந்த மாதிரி மெமரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணணும்? டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் த மெம்பர் நேம். இப்போ இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வேரியபிள்ஸ் கொடுக்கறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் இந்த ரோல் நம்பர் வேணும்னா பாலு டாட் ரோல் நம்பர், பாலு டாட் ஏஜ். ஸோ பாலுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் ஆப்ஜெக்ட். இது வந்து ரோல் நம்பருங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு டேட்டாஸ் மெம்பர்ஸ். Anonymous structure versus named structure. A structure without a name is called anonymous structure. இங்கே பாருங்கள், இங்கே நேம் கொடுக்கலையா, இதுதான் anonymous structure. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இது கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வேல்யூஸ் எப்படி கொடுக்கலாம், இனிஷியலைசிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் பாலு டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு பாலு டாட் ஏஜ் ஈக்குவல் டு பாலு டாட் வெயிட் ஈக்குவல் டு இந்த மாதிரி வேல்யூஸ் இப்படி கொடுத்துக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொடுக்குற நேம். இல்லைன்னா அந்த பாலுங்கிறது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம்னா அதை டோட்டலாக இப்படி கொடுத்துட்டு எல்லா வேல்யூஸும் கர்லி பிரேசஸ் போட்டு கமா கொடுத்துக்கலாம். தனித்தனியாக அந்த ஃபீல்டு நேம் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் போட்டு எல்லாமே ஒரே செட்டாகவும் கொடுத்துக்கலாம். இதுதான் இனிஷியலைசேஷன். பாருங்க இந்த மாதிரி இப்போ மகேஷுங்கிறது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதே இந்த ரெண்டு பிரவீனுங்கிறத இன்னொரு ஸ்ட்ரக்சர், அது மகேஷுங்கிற ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கோ அதே இது பிரவீனுங்கிற ஸ்ட்ரக்சரில் நம்ம போடணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் கமா பிரவீன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுக்கல, எப்படி கொடுக்கணும், கமா சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு சரியாக இந்த பென் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு ரைட். ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா இங்கே கமா பிரவீன் கொடுத்துட்டா மகேஷ்க்கு டீட்டெயில்ஸ் அசைன் பண்ணிட்டோம். இப்போ பிரவீனுக்கு அதே டீட்டெயில்ஸ் தான் வேணும்னா பிரவீன் ஈக்குவல் டு மகேஷ்னு கொடுத்தாலே போதும். ஸோ திஸ் இஸ் கால் ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட். ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத இன்னொரு ஸ்ட்ரக்சரில் நம்ம காப்பி பண்ணுறோம். திஸ் இஸ் த வே யூ கேன் கெட் போத் த டீட்டெயில்ஸ் சேம். Okay students, have you understood about the structure? Now we shall go for this. Which of the following is the collection of variable of same type? Array. So first one answer C. First one answer C. Then age equal to எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கு, 1 2 3 4 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. அப்போ how many elements? 5 elements. C in n of 3 அப்படின்னா to which element does the statement accept the value? அப்போ n of 3 அப்படிங்கிறப்ப எத்தனாவது எலிமெண்ட், 0 1 2 3 fourth element. This is the answer. String ends with by default \0. Then structure definition is terminated by close curly braces and semicolon. Semicolon கொடுக்கணும். இங்கே பாருங்க, structure definition is terminated by semicolon. Close curly braces. எப்படி க்ளோஸ் பண்ணுறோம், close curly braces. Then இங்கே semicolon கொடுக்கணும். So as per this, it is close curly braces. Then what will happen when the definition is terminated by close curly braces? What will happen when the structure is declared? Declare பண்ணுறப்போ it will not allocate memory. மெமரியில் allocate பண்ணாது. எவ்வளோ என்னென்ன இருக்குன்னு மட்டும் just introduce தான் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு structure declaration is given. Which of the following refers to seconds? இப்போ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எது, t டாட் செகண்ட்ஸ் தான் கொடுக்கணும். டைம் டாட் செகண்ட்ஸு இதெல்லாமே தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். தென் ப்ராப்பர்லி டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்ட் இன்ட் நம் இப்படி கொடுக்கலாம். தென் ஸ்ட்ரக்ட் எது ப்ராப்பர்லி டிஃபைன்டு, லாஸ்ட்டில் செமிகாலன் வரணும். இதுதான் ப்ராப்பர்லி டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர். Then structure declaration is given below. Which of the following statement correct? இப்போ C out E5ங்கிறது ஒரு array of structure. இப்போ E0 E1 E2 E3 E4 அப்படி வரும். E0 dot num ED0 dot ename இது கரெக்டு. இங்கே என்ன மிஸ்டேக்கு, நேமுக்கு இது கொடுக்கல. எத்தனாவது இது அரே எந்த அரேயில் இருக்கிற நேம்னு கொடுக்கல. ஸோ இதுதான் கரெக்டு. இங்கே அதே மாதிரி என்ன மிஸ்டேக்கு, இந்த மாதிரி இது வரக்கூடாது. இது டாட் தான் வரும். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணும். அதே மாதிரி இங்கே என்ன மிஸ்டேக்கு,
அரேயோட இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கல. E of 0வா E of 1ஆ E of 2ஆன்னு கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த A தான் கரெக்ட் ஆன்சர். Then when accessing a structure member, the identifier to the left of the dot operator is the name of the structure variable. அதான் இருக்கணும். structure tag கிடையாது, structure variable A. traversal of array னா அரேல ஒவ்வொரு எலிமெண்டா போய் செக் பண்ணி பார்க்கறது தான் traversal of array. ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன? ஒன் டைமென்ஷனல் கேரக்டர் அரே தான் ஸ்ட்ரிங். ஸோ அதர் டீட்டெயில் இங்கே எரர் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி இன்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வரணும், இந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும், இன்ட் ஈனம். கேரக்டர் பக்கத்தில் இங்கேயும் என்ன வரணும்? ஸ்பேஸ் வரணும். தென் கேரக்டர் டிபார்ட்மெண்ட்டு வந்து இங்கே என்னன்னு கொடு. ஓகே, இது மட்டும் இங்கே ஸ்பேஸ் கொடுக்கல, அது ஒரு மிஸ்டேக்கு. தென் எம்ப்ளாயி E1 இப்படி கொடுத்துருக்கா, இந்த இடத்துல எம்ப்ளாயி வராது. ஓகே, தட் இஸ் கரெக்ட். இது இந்த இடத்துல லாஸ்ட்டில் என்ன வரணும்? செமிகாலன் வரல. இங்கே க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் செமிகாலன் வரல. தென் எம்ப்ளாயி இங்கே வந்து ஷார்ட் இ ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இங்கேயும் ஸ்மால் லெட்டரில் வரணும். ஒன் செகண்ட் ஐ ஷல் டெல் யூ. இங்கே ஸ்பேஸ் வரணும், இங்கேயும் கேரக்டருக்கு அப்புறம் ஸ்பேஸ் வரணும், இங்கே திஸ் இஸ் ஓகே. தென் லாஸ்ட்டில் செமிகாலன் வரணும். 3 மிஸ்டேக் இன் திஸ் லைன். தென் இங்கே வந்து ஒரே ஒரு மிஸ்டேக், இ வந்து ஸ்மால் லெட்டரில் வரும். 4 மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Then the following code sums of the total of all student names starting with S and displayed. Fill in the blanks with required. எல்லா எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் என்ன? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு இது பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட் S20 ஒரு அரே கொடுத்துருக்கு. So students S20 for int I is equal to 0, I is less than 20, I plus plus. Accept the student detail. இங்கே என்ன வரணும்? I am writing here. So first fill up என்ன வரணும்னா accept all the student detail. It should be like this. See in எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலும் வாங்குகிறோம் இல்லையா? அப்போ என்ன வரணும்? சி இன் எஸ் ஆஃப் ஐ, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வாங்கிக்கிறோம். எஸ் ஆஃப் ஐ அக்செப்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில், எஸ் ஆஃப் ஐ, எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 3 அப்படின்னு வரும். தென் இங்கே வந்து செக் ஃபார் த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ். செகண்ட் இதுக்கு என்ன வரணும்னா செகண்ட் ஃபில்அப் ஆன்சர் if S of I ல first character 0 is equal to S. Yes. என்ன பண்ணும்? சம்மில் ஒன்று ஆட் பண்ணும் இல்லையா? சம்னு வச்சுக்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 1. சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? சம்மை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல செக்கிங்க்கு இந்த செகண்ட் ஃபில்லப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட் வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். தென் தேர்டு ஃபில்லப் வந்து அதை டிஸ்பிளே பண்ணோம். எத்தனை டீட்டெயில் தானே டிஸ்பிளே பண்ணுறோம். தேர்டு ஃபில்லப்பில் ஆன்சர் வந்து சி அவுட் சம், அந்த சம்மை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ எஸ் ஆஃப் ஐயில் நம்ம ஒவ்வொரு நேமாக வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கப்புறம் எஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜீரோங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் தானே. ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸாக இருந்தால் நம்ம சம் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே செகண்ட் ஃபில்லப்பில் வச்சுக்கோங்க. இந்த லைனும் இந்த 3 லைன் செகண்ட் ஃபில்லப். ஐ எம் ஜஸ்ட் லீவிங் ஸ்பேஸ் ஸோ தட் யூ கேன் ஐடென்டிஃபை. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபில்லப்பில் வர்றது, இது செகண்ட் ஃபில்லப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இது தேர்ட் ஃபில்லப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ
ஸோ இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து I shall send you the PDF. PDFல ஆல்ரெடி இருக்க ஆன்சர்ஸ் யூ கேன் ரெஃபர். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிவிட்டு ரைட் ஆஃப் C++ ஆட் டிஸ்டன்ஸ் யூஸிங் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன். ஆட் டிஸ்டன்ஸ் D1 ஒரு ஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் இன்புட் வாங்கிக்கிறோம். D1 D2 இது பண்ணிவிட்டு இந்த 2 டிஸ்டன்ஸஸை ஆட் பண்ணும். சம் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் போதும். அப்போ என்ன வரணும்னா D1.feet sum.feet is equal to D1.feet plus D2.feet. Then sum.inch equal to D1.inch plus D2.inch கொடுத்து லாஸ்ட்டில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் எ க்ளூ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிவிட்டு எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே டிஃபைன் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்புட் வாங்கிக்கணும். D1.feet D1.inch cin யூஸ் பண்ணி, அதே மாதிரி cin யூஸ் பண்ணி D2.feet D2.inchக்கு இன்புட் வாங்கிட்டு தென் sum is equal to sum.feet equal to D1.feet plus D2.feet, sum.inch is equal to D1.inch plus D2.inchன்னு கொடுக்கணும். தென் இதில் அவுட்புட் கேட்டிருக்காங்க. அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு லைன் எப்பவுமே ஃபஸ்ட்டு சி அவுட் இதை டிஸ்பிளே பண்ணிக்கணும். 1 இந்த ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த டேஷ் வரணும். அப்புறம் புக் நேம்னு கொடுத்து str.cpy ப்ரோக்ராமிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். தென் அடுத்தது ட்ராமிங்கிறது அடுத்த லைன் டிஸ்பிளே ஆகும். தென் அடுத்த லைன் இது, அதுக்கு அடுத்த லைன் இந்த இது. தென் புக் நேம் டாட்டு C++ ப்ரோக்ராமிங், அடுத்தது புக் ஆதர் பீஜானேஸ் ட்ரூஸ்ட்ரப். தென் 2 blank லைன் விட்டுட்டு அப்புறம் இது. தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், a of I dot name, a of I dot author. நேம் என்ன இன்புட்டு, நம்ம ஏதோ ஒன்று இன்புட் வாங்கியிருக்கணும். ஏதாவது ஒரு நேம் ஆத்தர், a of I dot author. a of பாருங்கள் ஐங்கிறது நேம் இங்கே இருக்கா, ப்ரோக்ராமிங் ட்ராமிங். தென் ஆத்தர் இந்த இது ரெண்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆத்தர் நேமு, அப்போ அந்த ஆத்தர், அதுக்கு அடுத்த லைனில் நேமு அந்த ஆத்தர், 2 லைன் டிஸ்பிளே ஆகி லாஸ்ட்டில் இது வரும். ஸோ இதே தான் வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமிங் ட்ராமிங் C++ ப்ரோக்ராமிங் பீஜானேஸ் ட்ரூஸ்ட்ரப் ரெண்டும் ஒவ்வொரு லைனில் வரும். இதுக்கு அதே மாதிரி அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேல்யூஸ் கொடுத்தாச்சு. P2 டாட் ரோல் நம்பர் 2, P2 டாட் நேம் வந்து சாம், P2 டாட் ஃபோன் நம்பர் இது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து ரோல் நம்பர் P1 டாட் ரோல் நம்பர் 1. தென் அடுத்த லைனில் நேம்னு கொடுத்து P1 டாட் நேம் ப்ரௌன், அதுக்கு அடுத்த லைனில் P1 டாட் ஃபோன் நம்பர் இந்த இது வரணும். தென் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டு ரோல் நம்பர் P2 டாட் ரோல் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 2. தென் அதுக்கு அடுத்த லைனில் நேம்னு கொடுத்துட்டு P2 டாட் நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சாம். அதுக்கு அடுத்த எண்டல்னாலே அடுத்த லைனில் எழுதணும். ஃபோன் நம்பர்னு கொடுத்துட்டு P2 டாட் ஃபோன் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதணும். இதுதான் அவுட்புட். தென் டீபக் த எரர் பாருங்கள். iostream.h iostream.h ஃபஸ்ட் லைன். தென் ஸ்ட்ரக்டுக்கு பக்கத்தில் எப்போவுமே ஸ்பேஸ் வரணும், கேரக்டர் பக்கத்தில் ஸ்பேஸ் வரணும். இங்கேயும் CHAREன்னு கொடுத்துருக்கு, ஸ்பேஸ் வரணும். அப்புறம் கேரக்டர் பக்கத்தில் ஸ்பேஸ் வரணும். இங்கே என்ன கொடுக்கணும், செமிகாலன் கொடுக்கணும். இந்த இடத்துல செமிகாலன் வரணும். தென் பர்சன் ரெக் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பர்சன் ரெக்கார்டுன்னு கொடுத்துருக்கு, இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ரெக்குன்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ORD வராது. இது people டாட் ஃபஸ்ட் நேம் ஃபார் I is equal to 0 I is less than 10 see out people டாட் ஃபஸ்ட் நேம் ஸ்பேஸ் கொடுத்து people டாட் லாஸ்ட் நேம் people டாட் ஏஜ் இங்கே இருக்கா, ஏஜ் எஸ் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும். இங்கே அவுட் கொடுத்துருக்கு. இன்புட் ஸ்டேட்மெண்ட் சின்னு கொடுத்து இந்த சிம்பிள்லாம் மாற்றிக்கோங்க. இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து அரேஸாக டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. 10 ஸ்டூடெண்ட்ஸோடதுங்கிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பீப்புள் பக்கத்தில் என்ன கொடுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 10ன்னு கொடுக்கணும். இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பீப்புள் பக்கத்தில் ஐன்னு வரணும். people of I டாட் லெஸ் நேம் people of I டாட்னு வரணும். ஸோ இதான் இந்த மாதிரி வரணும். இங்கே பீப்புள்னு வரணும், PEOPன்னு கொடுத்துருக்கு, அது கரெக்ஷன் பண்ணிக்கணும்.
age people இது correct பாருங்க. So these are the mistakes you have to correct. Just refer the PDF for all the details. I hope you have understood. Go through the video again and again, then go through the textbook. Thank you.